தயானி ஸ்டுடியோ உறவுகளுக்கு வணக்கம். கார் மோதி மோட்டார் சைக்கிளில் வந்தவர் மரணம். ஓட்டுநர் மீது கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜலாங்கராயா பகுதியில் நடந்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தில் கார் ஓட்டுநர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர் மீது கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. 28 வயதான சக்தி கணபதியிடம் அவருக்கு எதிரான கொலை குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கொலை வழக்குகள் உயர் நீதிமன்றத்தின் அதிகார வரம்புக்குள் வருவதால் அவரிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்படவில்லை. தொழில்நுட்ப வல்லுவரான சக்தி கணபதி கடந்த மார்ச் 29 காலை 11:47 மணியளவில் ஜலாங்கராயா பகுதியில் நடந்த விபத்தில் 32 வயதான கிடங்கு தொழிலாளியும் விநியோக ஊழியருமான அமீருல் ஆபீஸ் ஓமர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் மீது குற்றவியல் சட்டம் பிரிவு 302 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்பிரிவின் கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது 30 முதல் 40 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சக்தி கணபதி மீது 1952 அபாயகரமான சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அவர் கஞ்சா பயன்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் அந்த குற்றச்சாட்டை சக்தி கணபதி ஒப்புக்கொண்டுள்ளார். சட்டப்பிரிவு 15(1) கீழ் ஏயின் கீழ் பதிவு செய்யப்பட்ட இந்த குற்றச்சாட்டில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 5000 ரிங்கிட் அபராதம், 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மதுபோதையில் வாகனம் ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய நபர் மீது உயிரிழந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டியின் மனைவி 10 லட்சம் ரிங்கிட் நஷ்ட ஈடு கோரி சிவில் வழக்கு தொடர திட்டமிட்டுள்ளார். விபத்து ஏற்படுத்திய 28 வயது தொழில்நுட்ப வல்லுநர் சக்தி கணபதி மீது தற்பொழுது கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட அமீருலின் மனைவி நூர் நடியா சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் முகமது பாவ்சி ஜே அபூர் இது பற்றி பேசுகையில், உயிரிழந்தவரின் கடைசி மாத சம்பளம், வயது மற்றும் அவரை சார்ந்து இருப்பவர்களின் தேவைகளை கணக்கிட்டு சுமார் 10 லட்சம் ரிங்கிட் வரை நஷ்ட ஈடு கோரப்படும் எனவும் தெரிவித்தார். இதேவேளை விபத்தின் போது சக்தி கணபதி போதைப் பொருள் பயன்படுத்தி இருந்ததை நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டமையால் அவருக்கு பிணை வழங்க நீதிமன்றம் மறுத்துள்ளது. மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.